ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் மினி வ்ளாக். ஸோ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி. ஸோ இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், ஸோ நீங்கள் சாப்பாடாகவும் சாப்பிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இந்த பிராண்டில் உள்ள சும்மா ஏதாவது ஒரு ராகி மாவு எந்த பிராண்ட்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு குவான்டிட்டி வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு கிளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாஸில் வந்து 1.5 கிளாஸ் அளவு நான் இதில் மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம புட்டுக்கு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இப்படி வரவணும். இதை நல்லா வரணும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வரவ நான் கண்டஸ்டன்சி காமிக்கிறேன். அந்த அளவு வர வரையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வரங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டஸ்டன்சிக்கு நம்ம வர்ற வரை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி எல்லா இடத்துலையுமே இந்த ஹீட் வாட்டர் வேறு அளவுக்கு நம்ம நல்லா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி சட்டியில் நம்ம போட்டு புட்டு வேக வைக்கிற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் நம்ம ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த துணிக்கு கொஞ்சம் இடையில இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அது கொஞ்சம் பாயில் ஆகிற கேப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலாக சீனச்சட்டி போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. அதுக்கப்புறம் இந்த ரோஸ்டடு இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடரை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தது அந்த பெரிய மிக்சிங் பவுலில் நம்ம அந்த அவிச்ச அந்த ராகியோட புட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த கிரவுண்ட் நட்டை வந்து நம்ம அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இருந்த சுகரை நான் போட்டுட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா கலஞ்சிட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா மிளகு செய்கிறோமா நல்லா அழுத்தி பேசுறது சூடாக தான் இருக்கும். சுகர் நீங்கள் சாப்பிட்டு இப்போ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க ஆயில் வச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா இடத்துக்கும் அந்த கடலைப்பருப்பு சுகரு இதெல்லாம் போகிற மாதிரி நல்லா இந்த ஸ்டேஜ் வர சுகர் உங்களுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இதை நல்லா ரவுண்ட் போட்டு எடுத்தால் நம்மளோட டிஷ் ரெடி. அதுக்கப்புறம் ஒரு குயிக்காக ஒரு மேஜிக்கை போட்டுட்டு ஒன்று வச்சோன்னே எல்லாத்தையும் வர வச்சாச்சு நம்ம. ஓகே, இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.